வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம். மரியாதை. வாழ்க்கையில் என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? சில மனிதர்கள் கூட்டத்தில் நின்றாலும் தனியாக தெரிவார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கும் நடத்தைக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிப்போய் நிற்போம். எல்லோருடைய விருப்பத்துக்கும் தலையாட்டுவோம். கடைசியில் நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? அவன் கூப்பிட்டால் வருவானப்பா என்ற மலிவான மரியாதை தான். தங்கம் ஏன் விலை உயர்ந்ததாக இருக்கிறது? ஏனென்றால் அது எல்லார் வீட்டு வாசல்லையும் சும்மா கிடைக்கிறதல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு அரிய மனிதராக மாற சில எல்லைகளை வகுத்து கொள்ளுங்கள். அன்பாக இருங்கள். ஆனால் எல்லோருக்கும் எந்நேரமும் கிடைக்கிற ஆளாய் இருக்காதீர்கள். அன்பு காட்டுவதில் தப்பில்லை. ஆனால் உங்கள் நேரத்தை மதிப்பவர்களிடம் மட்டுமே அதை செலவிடுங்கள். நிகழ்காலத்தில் முழுமையாக இருங்கள். ஆனால் சுலபமாக பயன்படுத்தக்கூடியவராய் இருக்காதீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் முழு கவனத்தோடு இருங்கள். ஆனால் எல்லோரும் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் கவனத்தை திசை திருப்ப இடம் தராதீர்கள். உதவி செய்யுங்கள். ஆனால் ஏமாளியாக மாறாதீர்கள். மனுஷனுக்கு உதவி பண்ணுறது உயர்ந்த பண்பு. ஆனால் அவர்கள் உங்களை தங்கள் தேவைக்காக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். அடையாளத்தோடு இருங்கள். ஆனால் எல்லா இடத்திலேயும் போய் நிற்காதீர்கள். உங்களுடைய திறமையால் தனித்து தெரியுங்கள். தேவையற்ற கூட்டத்திலும் வீண் விவாதங்களிலும் போய் உங்கள் மதிப்பை குறைத்து கொள்ளாதீர்கள். மதிப்பு மிக்கவராயிருங்கள். மாற்றீடு செய்ய முடியாதவராய் மாறுங்கள். உங்கள் வேலையிலேயும் குணத்திலேயும் ஒரு தனித்துவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் என்ற நிலை வராத அளவுக்கு உங்கள் தகுதியை உயர்த்துங்கள். பேரறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை விட உன்னை நீ எப்படி நடத்துகிறாய் என பதில்தான் உனக்கான மதிப்பு தொடங்குகிறது. மார்க் அவுரேலியஸ். ஒருவன் தன் எல்லையை அறிவதும் அதை அமைதியாக பாதுகாப்பதும் மனித பண்பாட்டின் மிக உயர்ந்த முதிர்ச்சியாகும். வேதாத்திரி மகரிஷி. தமிழ் அறநூலும் இதையே நயம்படச் சொல்கிறது. தனக்கான சுயமரியாதையும் தகுதியையும் உணர்ந்து வாழும் மனிதனின் புகழே உலகத்தில் நிலைத்து நிற்கும். மனதுள் வைக்க வேண்டிய ஒரு வரி. நீங்கள் எல்லோரையும் நேசிக்கலாம். ஆனால் உங்கள் நேரமும் மன அமைதியும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடியது அல்ல. சுயமரியாதை என்பது அகந்தை அல்ல. அது உங்கள் ஆத்மாவிற்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் மரியாதை. நன்றி. வணக்கம்.